வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான்ஸ்டிக் தவா ஹீட்டாக்க வச்சுக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எனக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம சாதாரண ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஊற்றி ஆயில் தவாவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் இதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். பச்சை மிளகா பிடிக்காதவங்க நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டையும் சதைச்சி போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. அது கூட 1 ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதில் எண்ணெயில் அதாவது நான் எப்படின்னா இந்த மசாலா சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை போடும்போது இருந்த ஹீட்டே போதுமானது. இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நம்ம லைட்டாக அந்த மசாலா பொடியை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கீறி வச்சுருக்க சாலை மீனை இதில் 1 by 1 நம்ம சேர்க்க போகிறோம். எதுவுமே ஒன்றோட ஒன்று படாமல் தள்ளி தள்ளி வைங்க. அப்போது நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம மீன் நல்லா வரிசையாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மீன் பொரிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிறது வரைக்குமே ஃப்ளேம் ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி அடியில் இருக்கிற மசாலா தீஞ்சு போயிடும். அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போது அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி ஒரு 3 to 5 minutes வரைக்கும் வைக்க போகிறோம். மூடி எடுத்து இப்போ நம்ம மூடிக்கலாம். மூணு நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. இப்போ நம்ம மூடியை எடுத்துட்டு பார்த்தோன்னா தெரியும் மீன் நல்லா ஒன் சைடு வெந்திருக்கு. அது இன்னொரு பக்கமும் திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி வைங்க. மசாலாவை கருக விட்டுறாதீங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இந்த கண்டிஷனில் தாங்க இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் அதிகமாக இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஃபிஷ் ஃப்ரை நான் செஞ்சுருக்க மெத்தட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.